எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்னைக்கு வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் ஜிஎஸ் எப்படி படிக்கணும், மேக்ஸ் எப்படி படிக்கணும், அதே மாதிரி தமிழ் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கிளியரான ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம குயிக்காகவே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது அப்படின்னாக்கா என்னோட சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை அப்படிங்க ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. நமக்கு அவுட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு யோசிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு இது ரெண்டுத்துமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதை கம்ப்ளீட் பண்ணாமல் நான் வந்து வேறு புக்கை சர்ச் பண்ணுறேன், இல்லை வேறு சோர்ஸ் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப பெரிய முட்டாள்தனமாக ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்கு. ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு ஒரு 90 கொஷின்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கிலேருந்து வரும். ஓகேங்களா? ஒரு 15 to 10 கொஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட் ஆஃப் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. நம்மளோட ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன புக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன புக்கை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாமே இலக்கணம் மட்டும் நான் சொல்கிறேன். இலக்கணம் எல்லாமே படித்து முடிச்சுட்டேன். ஸோ நான் இப்போ படிக்கும்போது ஒரு டாப்பிக்கை படிக்கிறேன் அப்படின்னாக்கா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் கவர் பண்ணிவிடுவேன் அந்த டாப்பிக்கு. அதுக்கப்புறம் நான் புத்தாவோட பப்ளிகேஷன்ஸில் இருந்த புக்கு தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் அதுலேருந்து கேதர் பண்ணுறேன். ஸ்கூல் புக்கில் தவிர்த்து நமக்கு அவுட் ஆஃப் புக்கிலேருந்து நமக்கு கேட்குறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் புத்தா புக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு சிலபஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகுது. ஸோ நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் அப்படியே இருக்குது. நீங்கள் ஸ்கூல் புக்கு படித்ததுக்கப்புறம் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். எடுத்ததுமே நீங்கள் இந்த புக்கு படிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்க்காக புத்தா புக்கு படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்ட்ரைட்டாகவே புத்தா புக்கு படிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு அது எந்த அளவுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்னு தெரியல. ஸ்கூல் புக்கு ப்ளஸ் புத்தா ஸ்கூல் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த புத்தா புக்கை வந்து நான் ஒரு 15 டேஸாக யூஸ் பண்ணுறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸ்கூல் புக்கில் இல்லாத நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நான் இந்த புக்கில் வந்து படிக்கிறதுனால இந்த புக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. நம்ம ஸ்கூல் புக்கு தவிர்த்து நிறைய மெசேஜஸ் வந்து நீங்கள் இதில் இருந்து கேதர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.